வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவுக் கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் சரியான வெளியுறவு கொள்கை மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா ஏற்கனவே உள்ள நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு புதிதாக வேறு பல நாடுகளுடன் நட்புறவை நிறுவியுள்ளது. உலக நாடுகளுடனான இந்திய உறவுகளில் இந்தியாவிற்கே முதலிடம் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் 99 நாடுகள் மற்றும் 2 ஐநா அமைப்புகளுக்கு 30 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி குப்பிகளை இந்தியா வழங்கியது வெளியுறவு கொள்கையில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. இதில் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வங்கதேசத்திற்கு தடுப்பூசிகள் விரைந்து வழங்கப்பட்டதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் உணவு, உடை, மருந்து உட்பட 1000 டன்னுக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் உட்பட பலர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏற்கனவே தயாராக உள்ள பாகங்களை கொண்டு இலங்கையில் 14 பாலங்களை இந்திய படையினர் விரைந்து கட்டியதால் முக்கிய பகுதிகளுக்கு இடையே போக்குவரத்து தொடர்புகள் மீட்கப்பட்டு நிவாரணப் பணிகள் துரிதமானதும் பாராட்டத்தக்கதாக அமைந்தது. இத்தகைய உதவிகளால் உலகமே ஒரு குடும்பம் என்பதில் இந்தியாவிற்கு உள்ள நம்பிக்கை வலுவாக வெளிப்பட்டதில் ஐயமில்லை. மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4ஆம் நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் இந்தியாவின் உணவு உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டின் 87% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருப்பதால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதில் விவசாயிகளின் அதிகார பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு சிறு விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் உணவு பாதுகாப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறும் 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய தொழிலாளர் துறை இணை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லதே தலைமையிலான பிரதிநிதி குழு பங்கேற்றுள்ளது. மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ILO தலைமை இயக்குனர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தொழிலாளர் துறை அமைச்சர்களை அமைச்சர் திருமதி கரந்த்லஜே சந்தித்து பேசினார். இந்தியாவில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவிலான தொழிலாளர் சந்தையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் சம வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல்வேறு துறைகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களை பரிசோதித்து தர மதிப்பீடு செய்வதற்கான NTH என்னும் தேசிய பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பாராட்டியுள்ளார். இன்னும் பல துறைகளுக்கான அதிநவீன பரிசோதனை வசதிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறுவ NTH தலைமை இயக்குநரிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகத்தரத்தில் இருந்தால்தான் சர்வதேச அளவில் போட்டியிட இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல்,
ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட இணை ராணுவ அமைப்புகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து ஒரு தொகுப்பு. உலக அளவிலான பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஜஸ்பால் ராணா ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பெயர் பெற்றவர் என்றும் அவரது வெற்றிகள் புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுவதில் ஜஸ்பால் ராணா ஆற்றிய பங்களிப்பும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் ஜஸ்பால் ராணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே 9 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்றுள்ள ஜஸ்பால் ராணா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பயிற்சியாளராக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா அடுத்த கட்டமாக ஏற்றுமதி வாய்ப்புகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக காற்று தின மாநாடு வரும் திங்கட்கிழமை கோவாவில் நடைபெற உள்ளது குறித்து அமைச்சர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு வலியுறுத்தினார். தூய எரிசக்தி இலக்குகளை தொடர்ச்சியான முறையில் விரிவாக்கம் செய்து கொள்ள தேவையான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய மைல்கல்லாக இம்மாநாடு திகழும் என்றும் அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தின் போது விவசாயிகளுக்கு உதவ 134 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான முறையில் திறக்க முடியாமல் போனதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.56 அடியாக மட்டுமே இருப்பதால் அணையை உடனடியாக திறக்க முடியாத நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வழக்கமான நிலப்பரப்பில் நெல் சாகுபடிக்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்றாலும் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும், இதர மாவட்டங்களில் தாமதமான பருவமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை கையிருப்பில் வைக்கவும் விவசாயிகளுக்கு தினசரி 18 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். திருமதி கிருத்திகா தேவி கேத்தீஸ்வரன் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் குமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவுக் கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்
குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.